ஒரு நிமிஷம் வீடியோ தள்ளிடாதீங்க. சென்னையிலேருந்து மும்பைக்கு வீட்டு ஜாமான் வந்து ஷிஃப்டிங்க்கு நம்மளுக்கு வந்துச்சு ஃப்ரெண்டு மூலயமா. சரி போகலான்னு சொல்லி வாடகையும் பேசியாச்சு. இன்றைக்கி ஏற்ற வேண்டிய லோடு. சரி என்னடா இன்னும் கால் பண்ணவே இல்லையே, நம்ம அடிப்போன்ட்டு அடித்தா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க பார்ட்டி. என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து சரி டைரெக்டாக போய் பார்த்தலான்னு போனால் நம்மளுக்கு முன்னாடி ஒரு வண்டிக்கார் வந்து நம்ம வாடகையை விட நம்ம பேசின வாடகையை விட 5000 ரூபா கம்மியாக பேசி மும்பைக்கு போகிறாரு. சரி ஓகே, நான் வந்து அவர்கிட்ட போய் டிரைவர்கிட்ட கேட்டேன், ஏன்னா இப்படி பண்ணீங்க அப்படின்னேன். தம்பி போன மாதமும் டியூ கட்டல, இந்த மாதமும் கட்டலைன்னா வண்டியை தூக்கிடுவாங்க அப்படின்னாங்க. அதுக்கு நான் ஒன்று கேட்டேன், ஏன்னா நீங்கள் வந்து யார் ஏற்ற போகிறான்னு சொல்லி கேட்டு என் நம்பரை வாங்கி நீங்கள் என்கிட்டருந்து நீங்கள் அந்த சவாரியை வாங்கியிருக்கலாம். நான் பேசின வாடகைக்கே நீங்களே வந்து எடுத்துகிட்டு போங்க உங்களை அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா இப்படி நீங்கள் பண்ணீங்க, இது தப்பு இல்லைண்ணே. நான் பேசின வாடகையிலேருந்து 5000 ரூபா கம்மி எடுத்துகிட்டு போனது என்னன்றேன். ஒன்றுமே பதில் பேசலை. இதனால டிரைவருங்களுக்கு ஒன்று நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இவர் வந்து என்னோட வாடகையிலேருந்து 5000 ரூபா கம்மி பண்ணி எடுத்துகிட்டு போனார். நாளைக்கு நீங்கள் பேசின வாடகையிலேருந்து இன்னொருத்தன் வந்து 5000 ரூபா கம்மியாக எடுத்துகிட்டு போகும். இதனால வந்து பார்ட்டிக்காரங்களுக்கு மட்டும்தான் ஒரு பெனிஃபிட்டு, நம்மளுக்கு எதுவுமே கிடையாது. நம்ம கடைசி வரையும் இப்படியே கம்மியாக ஓட்டி கடைசியில் டியூக்காரன் தான் வண்டி எடுத்துகிட்டு போவோம். ஸோ தயவுசெய்து இந்த மிஸ்டேக்கை பண்ணாதீங்க ப்ளீஸ்.